அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். செபி வழிகாட்டலில் மல்டி கேப்னு ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, இதில் எல்லாத்தையும் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறவங்களாம் இங்கே ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால், இந்தியாவில் இருக்கிற ஃப்ளெக்ஸி கேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா HSBC மிட் கேப் ஒண்டி தான் 53% லார்ஜ் கேப் வச்சுருக்காங்க, 23% மிட் கேப்பில் வச்சுருக்காங்க, மீதி வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எப்பயுமே இங்கே ரிஸ்க்கு ப்ரொபோர்ஷனட்டாக மிட் அண்ட் ஸ்மால் கேப் தான் எப்பயுமே அதிக அளவில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் மல்டி கேப்பு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸை கொஞ்சம் ஆசி எதிர்பார்க்குறவங்க, ரிஸ்க் ப்ரொஃபைல் எனக்கு பரவாயில்லையா இருக்கவங்க மல்டி கேப்பை ட்ரை பண்ணுறது எப்பயுமே பெஸ்ட்டு. ஃபண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் நம்மளால் எடுக்க முடியும், அதுக்கு சூட்டபிளான ஃபண்ட் மேனேஜர் யார், இதை ஐடென்டிஃபை பண்ணி போகணும். சின்ன டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் இருக்காங்க. எப்பயும் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும்போது ஃப்ளெக்ஸி கேப் தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் அங்கே ரிஸ்க் ப்ரொஃபைல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லார்ஜ் கேப்போட எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஃப்ளெக்ஸி கேப் தான் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஃப்ளெக்ஸி கேப் பெட்டராக இருக்கும். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரும் மை அசெட் அலோகேஷன் வெப்சைட்டினுடைய ஃபவுண்டருமான சுரேஷ் பார்த்தசாரதி அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். உங்களோட சேனல் வியூவருக்கு என்னுடைய நமஸ்காரம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன், ஆல்வேஸ். சரி, இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து எல்லாருக்குமே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் நிறையவே இருக்குது. முதல்ல மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னா என்ன சார்? இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க நிறைய ஸ்கீம் இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு மனிதர்கள் இன்வெஸ்ட் பண்ண நிறைய எப்பயுமே ஆப்ஷன்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நிறைய எப்பயுமே ஆசைப்படுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ரூட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு ரூட் இல்லாமல் 5 ரூட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுங்க. இங்கே ரூட்டில் போகிறது, அந்த ரூட்டில் போகிறது, அந்த ரூட்டில் போகிறோம். இப்போ நம்ம டோல்லேயே பார்ப்போம், நிறைய பேர் இந்த டோலில் போனால் ஸ்பீடாக போயிடும், பிக்கத்தில் போனால் நம்ம நிற்கிற டோலில் மீதி டோலில் போகுது, இப்படின்னு ஆசை எப்பயுமே இருக்கும். ஸோ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, ஆம்ஃபி என்ன பண்ணாங்க, செபி வழிகாட்டலில் மல்டி கேப்னு ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, இதில் எல்லாத்தையும் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறவங்களாம் இங்கே ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் இந்த மூணுத்துலையும் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 25 ரூபா லார்ஜ் கேப், 25 ரூபா மிட் கேப், 25 ரூபா ஸ்மால் கேப் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பேலன்ஸ் 25 ரூபாயை மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் போதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இது கலவையாக ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறது தான் மல்டி கேப். ஓகே சார். இப்போ அடுத்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்னா என்ன சார்? இந்த ஃப்ளெக்ஸி கேப் என்னன்னா, முதல்ல ஃப்ளெக்ஸி கேப் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து அதுவும் இதே மாதிரி தான் மல்டி கேப் மாதிரி. இங்கே வந்து ரிஜிடாக இவ்வளோ பண்ணணும்னு இருக்குது. 25-20 ஃப்ளெக்ஸி கேப்பில் அப்படி கிடையாது. அவரோட ஃபண்ட் மேனேஜராக விஷயம் அது 100% லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவார். இல்லை 100%ல் ஒரு 70-80% லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இது 20% மிட் கேப்பு, 25% ஸ்மால் கேப் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற ஃப்ளெக்ஸி கேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா HSBC மிட் கேப் ஒண்டி தான் 53% லார்ஜ் கேப் வச்சுருக்காங்க, 23% மிட் கேப்பில் வச்சுருக்காங்க, மீதி வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி UTA ஃப்ளெக்ஸி கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இதே மாதிரி ஒரு காம்பினேஷன் வச்சுருக்காங்க. அவங்க ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் வச்சுருக்காங்க. இருக்கிறதுலே லீஸ்ட் வந்து ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா ICICI ஃப்ளெக்ஸி கேப், இவங்க தான் ஸ்மால் கேப்பில் அதிகமாக வச்சுருக்காங்க. லார்ஜ் கேப்பில் கம்மி, பட் ஸ்மால் கேப். அப்போது ஒரு முதலீட்டாளர் வரும்போது எனக்கு ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ண ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ளெக்ஸி கேப் வழியாக போகலாம். ஃப்ளெக்ஸி கேப்போட எப்பவுமே மிட் கேப், மல்டி கேப் ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா ரிஜிடாக மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இவ்வளோ % கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு இருக்குது. ஆனால் ஃப்ளெக்ஸி கேப்பில் அப்படி கிடையாது. மார்க்கெட் ரொம்ப மிட் அண்ட் ஸ்மால் கேப்புக்கு ரொம்ப போராக இருக்குதுன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் கூட எல்லாத்தையும் லார்ஜ் கேப்பில் மாற்றி வச்சுருவார். ஸோ இப்போ ஃப்ளெக்ஸி கேப்பில் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி, மல்டி கேப்பில் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஓகே சார். ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு சார் அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? எப்பயுமே இங்கே ரிஸ்க்கு ப்ரொபோர்ஷனட்டாக மிட் அண்ட் ஸ்மால் கேப் தான் எப்பயுமே அதிக அளவில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் மல்டி கேப்பு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸை கொஞ்சம் ஆசி எதிர்பார்க்குறவங்க, ரிஸ்க் ப்ரொஃபைல் எனக்கு பரவாயில்லையா இருக்கவங்க மல்டி கேப்பை ட்ரை பண்ணுறது எப்பவுமே பெஸ்ட்டு. ஃப்ளெக்ஸி கேப்பில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன சார்? ஃப்ளெக்ஸி கேப்பில் அட்வான்டேஜில் ரிஸ்க் ப்ரொஃபைல் கொஞ்சம் கம்மி. மார்க்கெட் டவுன் சைட் ஆகும்போது அவங்களால நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் டவுன் சைடை, அதுதான் அதோட அட்வான்டேஜ். ஆனால் மல்டி கேப்புக்கு அந்த அட்வான்டேஜ் கிடையாது. அவங்களால அந்த அளவுக்கு மார்க்கெட் டவுன்ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் அட்வான்டேஜ் ஃப்ளெக்ஸி கேப்புக்கு மல்டி கேப். ஓகே சார். இப்போ வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து மல்டி கேப் பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை ஃப்ளெக்ஸி கேப் பெஸ்ட்டாக இருக்குமான்னு எந்த அடிப்படையில் சார் சூஸ் பண்ணி? இப்போ நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோம், 2 வீலரோ கார் வீலரோ ஓட்டுறோம். ஒருத்தர் நம்ம ஹைவேஸில், நேஷனல் ஹைவேஸில் போகிறார்,
ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓட்டுவார். ரோடு நம்மளுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் முன்னாடி வண்டி இல்லைன்னா கூட அவர் 40 தான் ஓட்டுவார். நமக்கு முன்னாடி 50 மீட்டரில் ஒரு கார் போனால் கூட இவர் எப்படியாவது 100ல் போகணுன்னு ஒருத்தர் ஆசைப்படுவார். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் எனக்கு கார் எப்பயுமே ஓட்டணும்னு நினைக்கிற மனோநிலையில் இருக்கிறவங்கெல்லாம் ஃப்ளெக்ஸி கேப் மாதிரி ஃபண்டில் கொஞ்சம் ஈஸி. ஏன்னா அங்கே ரிஸ்க் ப்ரொஃபைல் கம்மி. எப்பயுமே ரோட்டில் எவ்வளோ தான் டிராஃபிக் இருந்தாலும் சில ஆளுங்க இருப்பாங்க பைக்கை இசட் போட்டு ஓட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மல்டி கேப் பெட்டர். ஓகே சார், இப்போ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஸ்மால் கேப்லையும் போட முடியும், இல்லை மிட் கேப்லையும், ரெண்டுத்துலையும் போட முடியுமா சார்? மூணுத்துலையும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். லார்ஜ் கேப்லையும் அதான் சொன்னாலே இப்போ ஐசிஐசிஐ ஃப்ளெக்ஸி கேப் தான் அதிகமாக ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீதெல்லாம் அதோட கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஹெச்எஸ்பிசி ஃப்ளெக்ஸி கேப் எடுத்தால் மிட் கேப்பில் அவங்க அதிகமாக வச்சுருப்பாங்க. எல்லாருமே லார்ஜ் கேப் 50% மேலே வச்சுருவாங்க. மினிமம் 50% ப்ளஸ் தான் இருக்கும் யாரும். பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சில இருக்கிற ஃபண்டில் ஃப்ளெக்ஸி கேப்பில் பார்த்தீங்கன்னா 70-75% பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 60-70% மேலே லார்ஜ் கேப்லேயே வச்சுருப்பாங்க. அதுதான் அதோட ரிஸ்க் குறையிறதுக்கான சாத்தியம். அவங்க எங்கே வேணால் மூணுத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ரிஜிட் கிடையாது. ஃபண்ட் மேனேஜரோட ஃப்ளெக்சிபிலிட்டி. நாளைக்கு எல்லாமே லார்ஜ் கேப்பில் வைக்கணும்னாலும் எல்லாமே லார்ஜ் கேப்பில் வச்சுக்கலாம். ஸோ அவரோட ஃபண்ட் மேனேஜரோட டிஸ்கிரிப்ஷனில் இதை மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து ஜாஸ்தி, அதே சமயம் ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தி. ஸோ இப்போ லார்ஜ் கேப் எடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து ரிஸ்க்குமே ரொம்பவே வந்து கம்மி. எது சார் சூஸ் பண்ணலாம், ஸ்மால் கேப்பா லார்ஜ் கேப்? இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப் உங்களால் உள்ளே போகிறீங்க. அதிக ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவங்க யார் ஸ்மால் கேப்பில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட போகணும். யார் ரொம்ப கன்சர்வேட்டிவாக வேணுன்றவங்க யார் லார்ஜ் கேப்பில் அதிகமாக வச்சுருக்காங்களோ அந்த ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். அதுதான் அந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் டெக்னிக்கும் சொல்லிக் கொடுத்தேன். இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் இதுதான் நம்மளோட இண்டிவிஜுவல் ரிஸ்க் ப்ரொஃபைல். அப்போ இண்டிவிஜுவல் ரிஸ்க் ப்ரொஃபைல் எந்த ஃபண்ட் மேனேஜர் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுறதோ அங்கே போகிறது நம்ம எப்பயுமே சேஃப். ஏன்னா இல்லாட்டி என்னாகும், 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வரல, நீங்கள் எடுப்பாங்க பணத்தை, இன்னொன்றுத்தில் போடுவாங்க, அதுவும் ரிட்டர்ன் வராது, திருப்பி மாற்றி இருப்பாங்க. அதனால நம்ம ஃபண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் நம்மளால் எடுக்க முடியும், அதுக்கு சூட்டபிளான ஃபண்ட் மேனேஜர் யார், இதை ஐடென்டிஃபை பண்ணி போகணும். சின்ன டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் இருக்காங்க. நம்ம இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கே தெரியாது. ஃபண்ட் மேனேஜர் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காரு, அவர் என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ சேர்ன் பண்ணுறாரு, எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறாரு, இதெல்லாம் தெரியாது. போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர்னா எவ்வளோ வாட்டி இந்த ஷேரை வாங்கி விற்கிறாங்க, இது போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர். ஒரு ஃபண்டில் வந்து ஜாஸ்தி டர்ன் ஓவர் இருக்குது, வாங்கி விற்கிறார். நான் கொஞ்சம் அக்ரெசிவான இன்வெஸ்டர், நான் அந்த மாதிரி ஃபண்டுக்கு போனால் என்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் பண்ண முடியும். நான் ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் பர்சன். நான் ரொம்ப சேர்ன் பண்ணும்போது சில நேரம் தப்பு வரதுக்கு நிறைய நேரம் சான்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சிடும், நான் ரொம்ப பதட்டமாயிடுவேன். ஸோ இப்போ நம்மளோட இன்வெஸ்டர் இருந்தால் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஃபண்ட் மேனேஜரோட மைண்ட் செட்டை ரீட் பண்ணிவிட்டு, இந்த பல டேட்டாஸ் இருக்குது, பீட்டா இருக்குது, ஷார்ப் ரேஷியோ இருக்குது, டர்ன் ஓவர் ரேஷியோ, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம். ஸோ அது இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தர் மனிதனை பொறுத்த அதான் அதை செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுதான் ஒவ்வொருத்தர் ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஸ்டைலில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே சார், போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பார்த்தீங்கன்னா மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப்ல எவ்வளோ இருக்கும் சார்? இப்போ நம்ம 100 ரூபாய் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணலாம், நான் ஒரு மாடரேட்டான ரிஸ்க் டேக்கிங் ப்ரொஃபைல். இன்னும் நான் 25 ரூபாய் லார்ஜ் கேப்பில் போட்டுக்கலாம், ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் எடுத்து வந்து ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டுக்கலாம். இப்போ 40 ரூபா முடிஞ்சிச்சு. மீதிக்கு 60 ரூபாயை ஃப்ளெக்ஸி கேப்பு, மிட் கேப்பு, மல்டி கேப்பு, ஸ்மால் கேப், இதில் நான் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ண கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுக்கிற மனிதர்கள் அவருக்கு ஒரு 15% லார்ஜ் கேப் இருந்தால் போதும், 10% ஹைப்ரிட் ஃபண்டு பேலன்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு பேலன்ஸ் 75%ல் 20% ஃப்ளெக்ஸி கேப்பு, 20% மல்டி கேப், 40% போச்சு. அப்போ 65%, மீதி 35 மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த அசட் அலோகேஷனை அவங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபைன் டியூன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கா இல்லை ஃப்ளெக்ஸி கேப் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கா? மிட் கேப் தான் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா பிகாஸ் அதுதானே நம்ம ரேலியாக போயிருக்கு. இப்போ என்னென்னா மிட் கேப் வேல்யூவேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மிட் கேப்போட ஸ்மால் கேப் பெட்டர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப் ஒரு 18% ரிட்டர்ன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, மிட் கேப் ஒரு 16% இருப்பாங்க, ஃப்ளெக்ஸி கேப் ஒரு 14% இருப்பாங்க. இந்த கேப்பில் தான் அந்த டிஃப்ரென்ஸ். எல்லாருக்கும் ஒரு 2% டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ லார்ஜ் கேப்பும் ஸ்மால் கேப் எடுத்துக்கினா 5-6% டிஃப்ரென்ஸ். ஏன்னா அது ரிஸ்க் கம்மி. ஏன்னா என்ன லார்ஜ் கேப்னா என்ன, இந்தியாவில் இருக்க டாப் 1 to 100 கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப். ஸோ அப்போது அந்த கம்பெனியோட வளர்ச்சிகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் அந்த கம்பெனி ஆல்ரெடி பெரிய கம்பெனியாக இருக்கும், அதோட வளர்ச்சி கொஞ்சமாக தானே இருக்கும் இல்லையா. ஒரு சின்ன குழந்தையாக இருக்குது, இது எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும்னா என்ன, ஒரு சின்ன குழந்தையாக இருக்குது, அது எவ்வளோ வளரும், ஒரு 20 வயசு ஆள் எவ்வளோ வளருவாங்க, 20 வயசு ஆள் கொஞ்சம் தான் வளருவாங்க. சின்ன குழந்தை பெருசாக வளரும். அப்போ ஸ்மால் கேப் சின்ன கம்பெனி, அது பெருசாக வளர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. ஆனால் லார்ஜ் கேப் வந்து ஆல்ரெடி வளர்ந்தால் அவங்க கொஞ்சமாக தான் வரும். 4-5% ஒரு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் வரும். ஏன்னா பிகாஸ் அவங்களோட வளர்ச்சியை 4-5%, 7% இதுக்குள்ளே தான் இருப்பாங்க, அவ்வளோதான் வளர முடியும். ஆனால் ஸ்மால் கேப் அப்படி கிடையாது.
இன்னைக்கு ஒரு 35,000 கோடி இருக்கிற ஒரு கம்பெனி திடீர்னு அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நல்லா செட் ஆச்சுன்னா திடீர்னு 50,000-60,000 கோடி போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு கம்பெனி 2 லட்சம் கோடி இருக்கான், அவன் திடீர்னு 4 லட்சம் கோடி போனால் போகவே முடியாது. வெரி வெரி ரேர் கண்டிஷன். ஸோ இதான் அதோட டிஃபரன்ஸ். ஓகே சார், இப்போ மார்க்கெட் வலாட்டாலிட்டி வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அதில் வந்து ஃப்ளெக்ஸி கேப் பெஸ்ட்டா இல்லை மல்டி கேப் பெஸ்ட்டா சார்? இல்லை, எப்பயும் மார்க்கெட் ரொம்ப வொலட்டைலாக இருக்கும்போது ஃப்ளெக்ஸி கேப் தான் பெட்டர். ஏன்னா பிகாஸ் அங்கே ரிஸ்க் ப்ரொஃபைல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லார்ஜ் கேப்போட எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஃப்ளெக்ஸி கேப் தான் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஃப்ளெக்ஸி கேப் பெட்டராக இருக்கும். ஓகே சார், இப்போ வந்து மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப் எடுத்துட்டோம்னா எவ்வளோ இயர்ஸ் அதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணலாம்? இல்லை, இப்போ நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் ஈக்விட்டி ஃபஸ்ட்டு எடுக்கணும் வந்தாலே 3 years and above எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது கேப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் வந்து ஈக்விட்டி உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மல்டி கேப் இன்வெஸ்ட் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 5 years இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மல்டி கேப் வரணும். 5 years கொஞ்சம் 4 years இருக்கிறவங்க ஃப்ளெக்ஸி கேப் போகலாம். ஏன்னா பிகாஸ் இதில் வொலட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணலாம். மல்டி கேப்பில் ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி, வொலட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால 5 years இருக்கும். மினிமம் 5 years மல்டி கேப்பில் 5 years இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டே இன்வெஸ்டராக இருக்கவங்க தான் மல்டி கேப் உள்ளே போகணும். ஓகே சார், இப்போ உடனே வந்து பணம் தேவைப்படுது, நடுவில் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் எப்படி சார் இருக்கும்? எப்பயுமே நம்ம ஈக்விட்டிக்கு எப்பயுமே டாக்ஸேஷன்ஸ் வந்து 1-2 இருக்குது நம்மளுக்கு. ஒன்று லாங் டேர்ம், ஒன்று ஷார்ட் டேர்ம் இருக்குது. ஷார்ட் டேர்ம்ன்றது லெஸ் தென் 360 டேஸ்க்குள்ளே எடுத்தால் ஷார்ட் டேர்ம், 366 டேஸ் மேலே எடுத்தால் லாங் டேர்ம். அப்போ ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் பணம் எடுத்தீங்கன்னா உங்களோட 20% டேக்ஸ் பெனிஃபிட் கட்டணும். இப்போ நீங்கள் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அது 1,20,000 ரூபாய் போயிடுச்சு. ஒரு 9 மாதம் கழிச்சு உங்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுது. அப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணால் அந்த 20%க்கு நீங்கள் 20% டேக்ஸ் கட்டணும். அப்போது 4,000 ரூபாய் கட்டணும். இதே நீங்கள் 1,20,000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்குது, 366 டேஸ் கழிச்சு எடுக்கிறீங்க, இப்போ 20,000 ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டணும். லாங் டைமில் என்ன சொன்னால் 1,25,000 ரூபாய் இருக்குன்னு நோ டேக்ஸ்ன்றான். அப்போ 20,000 ரூபாய் தான் லாபம் வந்திருக்கு. அப்போ நீங்கள் எந்த டேக்ஸும் கட்ட தேவையில்லை. ஸோ இங்கே எடுத்தால் 4,000 ரூபாய் டேக்ஸ் கட்டணும். இதே ஃபண்ட் இதே ரிட்டர்ன்ஸ் 1 year கழிச்சு கொடுத்துருந்தா நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் வெளில போயிடலாம். ஸோ இதுதான் அட்வான்டேஜ். அப்போ ஈக்விட்டியில் என்ன நான் வச்சுக்கோன்னா 1,25,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு கிலோ டேக்ஸ் கட்ட தேவையில்லை. சப்ஜெக்ட் கண்டிஷன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 365 நாள் மேலே இருந்ததுன்னா பண்ண தேவையில்லை. அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு நேர் இருக்கா அப்படி அந்த ஃபெசிலிட்டி பார்க்கணும். சில நேரங்களில் மார்க்கெட் ரொம்ப அப்நார்மல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், சரி டேக்ஸ் போனால் பரவாயில்ல, நான் சம்பாரிச்ச வரணும் சேஃபாக இருக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. அவங்க ஷார்ட் டைமில் கூட புக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து பிகினர்ஸாக இருக்காங்க, மல்டி கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 75% வந்து மல்டி கேப்பில், மீதி 25% வந்து அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி போட்டுக்கலாம். ஃபண்ட் மேனேஜரோட டிஸ்கிரிப்ஷன் கேட்ட மாதிரி. ஃபண்ட் மேனேஜர் இல்லாமல் பண்ண முடியாதா? நீங்கள் எதுவுமே மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் இண்டிவிஜுவல் எதுவும் டிசைட் பண்ண முடியாது. ஃபண்ட் மேனேஜர் என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் அது போகும் உங்களுக்கு. அப்படி தான் பண்ணணும். மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நன்றி. உங்கள் நேயருக்கும் என்னுடைய நன்றி.